வணக்கங்க. நாம் இன்றைக்கி வந்து எப்படி தண்டு பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம வெளியே தண்டு வாங்கினோம்னா கொஞ்சம் வெளியே வந்து மொத்தமான பகுதியாக இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்கள், ஒரு தண்டு ஃபுல்லாமே லேயராக இல்லாமல் அப்படியே சாலிடாக ஒரு பார்ட் வரும். அந்த பார்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ண பார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் இது வந்து வீட்டிலே இருக்க தண்டுங்கிறதுனால எங்களோட வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரே ஒரு லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். பாக்கி எல்லாமே கார்டன்லேயே நாங்கள் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், சாலிடாக இருக்க பார்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த தண்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணி தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்டு பொரியல் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கிட்னி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எல்லா நாளுமே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம சில பேர் வந்து டேஸ்டியாகவும் நல்லா செய்வாங்க. நம்ம டேஸ்டியான தண்டு பொரியல் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட்டிங் போர்டு இருந்துச்சுன்னா கட்டிங் போர்டு எடுத்துகிட்டு மெல்லிஸாக குட்டி லேயர்ஸ், நீங்கள் முள்ளங்கி எப்படி அறிவீங்களோ அது மாதிரி அறியணும். அரிய நடுவில் 2க்கும் நடுவில் நார் மாதிரி வரும். அது இந்த மாதிரி கையில் ரோல் பண்ணி எடுத்துக்கணும். நார் வந்து ஃபைபர் சத்து தாங்க, ஆனால் இவ்வளோ நார் சாப்பிடக்கூடாது. நம்ம இதில் ஜாஸ்தி, அதனால் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 ரவுண்ட் எடுத்து வச்சு முள்ளங்கி எப்படி நம்ம அறிவோம் அந்த மாதிரி குட்டியாக எவ்வளோ குட்டியாக அறிவீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக நம்மளுக்கு வரும். நாங்கள் இப்போ வந்து குட்டி க்யூப்ஸாக போட்டிருக்கோம். பாருங்கள், எவ்வளோ குட்டியாக பொடுசாக அரிஞ்சிருன்னா அவ்வளோ குட்டியாக நீங்கள் பொடுசாக அரிஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அப்புறமா அரிஞ்சதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போடலன்னா கருத்து போயிடும். இங்கே நாங்கள் வந்துட்டு பணியாரம் சுடுறதுக்குன்னு கிச்சன் மைகோதி ஒன்று வச்சுருப்போம். தமிழ் ஆளுங்களுக்கு தெரியும் மைகோதின்னா என்னன்னு சொல்லிட்டு தமிழ் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு லூப் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அங்கே நம்ம வேஸ்ட் பண்ண நார், நம்ம 2 இதுக்கும் நடுவில் நார் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த நார் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நார் கூட வரும். அதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்காக இது வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அங்கே வந்து போகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் இங்கே பாருங்கள், ப்ரௌன் ஷேட் தெரியுதா? இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இது பாருங்கள், லைட்டாக ப்ரௌனாக இருக்குது. அதனால் அரிய தண்ணியில் போட்டுருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான், நான் ரொம்ப ஹெல்தி ரெசிபி. இந்த மாதிரி நாங்கள் பாக்கி இருக்கிற தண்டையை அரிஞ்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு அந்த காமிச்ச பார்த்தீங்களா வலையும் அதை வச்சு சுற்றிட்டு இருக்கிறோம். இதில் பாருங்கள் எப்படி நார் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், நார் இன்னும் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இன்னும் நிறையா நார் வரும். ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா சுற்றிட்டே இருந்தீங்கன்னா நார் வரும். அதெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுருங்க. உங்களுக்கு எதுனாச்சும் ஒரு ஷார்ப்பாக பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறையா வந்துச்சு பார்த்தீங்களா நார். அது மாதிரி சுற்றிட்டே இருக்கணும். எவ்வளோ கம்மியாக வர அளவுக்கு நீங்கள் சுற்றிட்டே இருக்கணும். கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னா அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா கடுகு கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், முன்னாடி பாருங்கள் எவ்வளோ நிறையா வந்திருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்திருக்கு. நம்ம பாக்கி இருக்க நிறைய வேஸ்டேஜ்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம வானலியை காய வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எப்போவும் எல்லாம் தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ தண்டுக்கு நாங்கள் ஒரு வெங்காயம் போடுறோம். ஒரு வெங்காயம், 4 மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். வணங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வணங்கிடும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சு தண்டை கொட்டிடுறோம். தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதனால ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வடித்து வச்சுட்டோம். தண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வேகணுங்கிறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் அப்படியே கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அடியில் தண்ணி வந்துடும். அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் சுண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறோம். தேங்காய் துருவல் போட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். தண்டு பொரியல் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க. பார்த்தீங்கன்னா முன்ன போட்டதை விட கொஞ்சம் வெந்துருச்சு. அவ்வளோதான். தண்ணி சுண்டுச்சுன்னா வெந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்காய் பூ தூவி இப்போ கொஞ்சம் பரட்டி ஒரு நிமிஷம் ஒரு 2 செகண்ட் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சுவையான தண்டு பொரியல் ரெடி.